ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ஆம்ப்ளிஃபையர் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5.1 ஆர் 5.2 டைப் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஏவிஆர் டைப் ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு, மூணாவது வந்து ஸ்பீக்கர் பாக்ஸு, ஸ்பீக்கர்ஸு, சப்பு பாக்ஸு, சப்பில் யூஸ் பண்ணிக்கிற கிராஸ் ஓவரு எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு காட்டிடுறேன். இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வொர்த்தில் 3030 வோல்டேஜில் 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 20 ஆம்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபெட்டு மோனோக்கும், இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபெட்டு 5 சேனல் போர்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறையா பேருக்கு டவுட்டு வரும், 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வெயிட் ஹெவியாக இருக்கும், கேபினெட் பெண்ட் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கேபினெட் பெண்ட் ஆகும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 5-6 கிலோக்கு பக்கமாக இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அந்த வெயிட் இருக்கும்போது 2 டிரான்ஸ்ஃபார்மருங்கும்போது உங்களுக்கு வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மரும் ஒரு மூவ்மெண்ட் நீங்கள் ஏதாவது கொரியரோ டிரான்ஸ்போர்ட்டோ பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர் பெண்ட் ஆகும். நம்ம அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு புஷ் இல்லை 2 புஷ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதாவது 4 புஷ் கோல்டு இல்லாமல் தனியாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு புஷ் கொடுத்துருப்போம். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் கீழே போட்டாலோ என்ன ஆனாலோ வெயிட் ஓவர் லோடு கொடுத்தாலும் புஷ் வந்து நல்லா தாங்கி பிடிச்சிரும். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 1.2 அந்த ரேஞ்சு இருக்கிற ஒரு திக்னஸ் இருக்கிற ஒரு கேபினெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெவி ஆம்ப்ளிஃபையர்னாவே அதுதான். நார்மல் கேபினெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 டிரான்சிஸ்டர் வந்து ஹெவியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். 8 டிரான்சிஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎலுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து ஏன் 8 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணீங்க, 6 யூஸ் பண்ணியிருக்கலாம், 4 யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹெவி எல்லா ப்ராடக்ட்டும் ஒரிஜினல் எல்லாமே ஹெவி போடுறதுக்காக இது யூஸ் பண்ணது. கஸ்டமர் கேட்டுக்கிட்டாங்க. அதனால் நம்ம 6 ஃபெட்டு சொன்னாங்க. நம்மளே தான் வாலண்டியராக 8 ஃபெட்டு போட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டும் வந்து அந்தளவுக்கு பேஸ் டெப்த்து கிடச்சிது. அடுத்ததாக பார்க்குற போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி ப்ரொடெக்ஷன் போர்டு, அதாவது சாஃப்ட் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க இந்த போர்டை. மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த போர்டு தான் சாஃப்ட் ஸ்டார்டரு. இது வந்து உங்களுக்கு ஏசியை ப்ரொடெக்ட் பண்ணும். ஏசிலேயும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளைண்ட் ஆனாலோ இல்லை ஏசியில் ஓவர் வோல்டேஜ் வந்தாலோ உங்களுக்கு வந்து ஃபியூஸ் போயிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிலே வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். அண்டு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸு, நல்லா குவாலிட்டியான ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸோட 5 சேனலுக்கும் செப்பரேட் ரிலே வரும். சப்புக்கு வந்து பெரிய ரிலே வந்துடும். அந்த எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸோட ப்ரொடெக்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ண கெப்பாசிட்டர் இது வந்து பேசியே ஆகணும். எப்போவுமே என் வீடியோவில் வந்து சான்வா கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சான்வா சாம்சங் பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3Nix ஒரிஜினல் 3Nix இம்போர்ட்டடு கெப்பாசிட்டரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 80 வோல்டேஜ், அதாவது 15,000 ரேஞ்சில் 80 வோல்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கடுத்து மற்ற ஸ்பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பேர் தான். கெய்னர் இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதில் புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பனானா சாக்கெட்டு ஒரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி கலராக கொடுத்துருக்கோம். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு ரெட்டு, சரவுண்டு 2க்கும் எல்லோ, சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, சென்டருக்கு வந்து க்ரீன். இது எல்லாத்துக்கும் கிரவுண்ட் வந்து அதுக்கு பக்கத்துலேயே பிளாக் எல்லாத்துக்கும் வந்துடும். இது வந்து கலர்டாக ஏன் கொடுத்தோம்னா ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கிற மாதிரி பிராண்டில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பனானா சாக்கெட் பார்க்க சின்னதாக இருக்கும். அது வந்து இம்போர்ட்டட் சாக்கெட்டு பெரிய பெரிய சாக்கெட்டாக தான் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதோட இன்டீரியர் ஸ்பேர் எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். இதில் எதுவும் தெரியாமல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் எப்போவுமே வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வாட்ஸ்அப் நம்பர் டீட்டெயிலு டெலகிராம் சேனல் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த கிட்டை பற்றி சொல்லணுன்னா இது ஆல்ரெடி நம்ம நிறையா டைம் போட்ட கிட்டு தான். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து ஜிடெக்கோட டிஎஸ்டி கலர் டிஸ்பிளே கிட்டு. இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறையா கிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக டால்பி கிளியராக தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சது வந்து இந்த கிட்டில் தான் எனக்கு கிடச்சிருக்கு. நான் நிறைய ஆடியோஸு எல்லா இதுலேயுமே டெஸ்ட் பண்ணிட்டேன். வீடியோ லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி டால்பி எல்லா மூவிஸும் போட்டு செக் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எந்த பக் இது இல்லாமல் சாஃப்ட்வேர் எந்த இஷ்யூ இல்லாமல் பக்காவே ரன் ஆகுது இந்த கிட்டு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம்.
ஸ்பீக்கர்ஸு, சப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து கொஞ்சம் என்ன அமௌண்ட் சார்ஜ் ஆனாலும் பரவால்ல, பிராண்டடா யூஸ் பண்ணுங்க. நல்லா ரிசல்ட் வர மாரின்னு கேட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெயின்டி அத விட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப்பு இந்த 2 தான் மேக்ஸிமம் போடுவோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டன் இந்த நம்ம கேட்டதில வந்து இப்ப பெஸ்ட்டா தெரியறது வந்து ஸ்வீட்டன். நம்ம நெறையா டைம் போட்டோம். ஒரு 5, 6 டைம் வந்து நம்ம இதுக்கே வந்து செக்கிங்க்குலாம் போட்டோம். ஸ்வீட்டன் வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஸ்வீட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்க தர வாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எம்எஸ் வந்து 50, 40 அந்த ரேஞ்ச் தான் தராங்க. நீங்க 90 இது மத்த இதெல்லாம் போம்போது உங்களுக்கு 80, 70 அந்த ரேஞ்ச் வரும். இது 50 வாட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ கிளாரிட்டி, அந்த மேனுஃபேக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபைட்டரு அதில முன்னாடி யூஸ் பண்ண பேப்பரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்லேருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. ஆடியோ வந்து சூப்பரா இருக்கு. அதனால ஸ்வீட்டன் நாம இந்த டைம் ஸ்வீட்டன் பிராண்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாரி கெப்பாசிட்டர் வந்து காட்டுறேன் பாருங்க. எல்லாமே ஹெவி கெப்பாசிட்டரு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். 3NX பிராண்டு. நாப்ஸ் வந்து மெட்டல் நாப்ஸு. அலுமினியம் மெட்டல் நாப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேர் வாங்குனப்ப எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்பு கிராஸ் ஓவர். சப்போட கிராஸ் ஓவர் வந்து எடுத்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 0 ஹெர்ட்ஸ்லேருந்து 2 ஹெர்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ற மாரி ஒரு ஸ்விட்சும் குடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர் 1500 வாட்ஸ் ஒரிஜினல் JBL சப்வூஃபர் வரும். இது மேக்ஸிமம் நீங்க சப்புங்கும்போது JBLங்கும்போது ஃபேக் நெறையா இருக்கும். எல்லாரும் வந்து ஃபேக்கான்னு நெனச்சுக்கிறாங்க. இது வந்து ஃபேக்கா இருக்கும். ஒரிஜினல் கிடைக்காது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. இது நம்மட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சப்பு மட்டும் தான் நம்ம வாங்கி பண்ணுவோம். டூப்ளிகேட் வாங்குறதில்ல. டூப்ளிகேட் வந்து நம்ம பண்றதே இல்ல. நீங்க சொல்லி ஃபர்ஸ்ட்டே நீங்க வந்து வாரண்டி கார்டே வந்துரும். அத நீங்க செக் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். சப்ப நேர்ல வந்து பார்த்து கூட நீங்க எடுக்கலாம். அடுத்ததா இந்த செட்டப்ல பேசக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர் தான். சப்வூஃபர் பாக்ஸு. சப்வூஃபர் பாக்ஸ் ஏன் சொல்றேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஆர்டர் பாக்ஸு. ஆக்சுவலா சப்பு வந்து உங்களுக்கு உள்ள வந்துரும். நீங்க வெளிய பார்க்கவே முடியாது. ஏர் ஹோல்ஸ்ல பார்த்தாலும் மேக்ஸிமம் தெரியாது. சப்பு உள்ள வந்ததுக்கப்புறம் வெளிய நாங்க அட்டாச் பண்ணிருவோம் ஸ்ட்ராங்கா. 4த் ஆர்டர் பாக்ஸ். ஏன் நாம 4த் ஆர்டர் பாக்ஸ் வந்து மேக்ஸிமம் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நெறைய பேருக்கு கன்ஃப்யூஸா இருக்கும். நார்மல் சப்பு பாக்ஸுக்கும் 4த் ஆர்டர் பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா பார்ட்டிஷன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் வந்து சுத்திட்டு வந்து அடிக்கும்போது ஒரு ஹார்ட் பஞ்ச் கிடைக்கும். ஆனா நீங்க 4த் ஆர்டர்ல எப்பவுமே ஹார்ட் பஞ்ச் கிடைக்காது. ஒரு சாஃப்ட் பஞ்ச் லாங் பேஸ் வந்து உங்களுக்கு 4த் ஆர்டர்ல கிடைக்கும். நல்ல லோ ஃப்ரீக்வன்சில நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் வந்து 4த் ஆர்டர்ல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே ஆடியோ டெஸ்ட் போட முடியாது. உங்களுக்கு இதோட ஃபுல் ஆடியோ டெஸ்ட்டு, இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயிலு இதெல்லாம் வேணும்னா, நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி டெலகிராம் சேனலில் பாருங்கள். அதில் வந்து வீக்லி உங்களுக்கு வந்து ஆடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து டால்பி டிடிஎஸ் சோர்ஸ் இது மாதிரி தேவைப்படுதுனாலும் டெலகிராம் சேனல் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சோர்ஸ் வீடியோஸு, சாங்ஸு இதுக்கான சோர்ஸ்க்கான சேனல் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏப்பா ஃபுல் வீடியோ போட வேண்டியதானே ஆடியோ டெஸ்ட்டு, இதுக்கு எதுக்குப்பா டெலகிராம் சேனலில் ஓப்பன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் ரீசன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வீடியோ போடும்போது காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் அதுக்கு மீறி என்ன ஆகுதுன்னா வீடியோவே பிளாக் ஆயிடுது. வீடியோ வந்து யுவர் வீடியோஸ் பிளாக்டுன்னு வந்துடுது. அது பெரிய ப்ராப்ளம். அந்த வீடியோவே யாரும் பார்க்காத மாதிரி ஆயிடுது. அதனால தான் வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவும் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு மாடல்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே ப்ளே பண்ணி என்னைக்கா இருந்தாலும் ஒரு மாடலும் உங்களுக்கு எல்லாமே அதில் காட்டும். ஓவராலாக ஃபோட்டோஸு, ரேட் வைஸு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட ஆர்டர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னன்னாலும் டைரெக்டாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம A to Z நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.